அது மதுவை பற்றி தரமற்ற மதுங்கிறாரு. ஆக்சுவலாக டாக்டர் இருக்காங்க இங்கே. பெப்சியும் கோக்லையும் எவ்வளோ மோசமான இது இருக்குங்கிறத எத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்தாச்சு. டோன்ட் ட்ரிங்க் பெப்சி, கோக் சாப்பிடாதீங்க, பெப்சி ஒன்றும் இல்லை. டாக்டருக்கு தெரியும், இருமல் மருந்து ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது சிறப்பு ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே போதை வருதுங்கிறதுக்காக எத்தனை இன்னைக்கு இருக்கிற பசங்க போய் அந்த இருமல் மருந்தை வாங்கி குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஸோ இது வந்து தரமான மதுவா தரமில்லா மதுவாங்கிறது அது வந்து டாஸ்மார்க்ல கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. இருந்தாலும் சொல்றேன், ஒரு சமூக நல வாரியத்துறை அது அவர் சொல்றாருங்க, நமக்கு அது தெரியாதுங்க. அது தயாரிக்கப்படுறது என்ன விதம், எப்படி தயாரிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. நான் கேக்குறது ஐயா சொல்றத வச்சு நான் கேக்குறது. இப்போ ஒரு தனியார் இத பத்தி நம்ம பேசணும் வைங்களா, வேற ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி பேசணும்னா நிச்சயமா இப்ப நீங்க குறிப்பிட்ட சில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயல்பா ஒரு குளிர்பான நிறுவனங்களை பத்தி உங்ககிட்ட இப்ப கேட்க முடியாது. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுவீங்க. இதுவே முதல்ல ஒரு கொஞ்சம் நம்ம வருத்தப்படக்கூடிய செய்தியா தான் இருக்குது. நீங்க மதுபானத்தை பத்தி ஒரு அரசின் பிரதிநிதியிடம் விவாதிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கிறதே ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் தானே. நீங்க ஏன் கேக்குறீங்கன்னா எல்லா சேனல்லையும் கேட்கிறேன், என்னமோ இந்த 4 வருஷமாதான் மது நாட்டுல இருக்கிற மாதிரியோ, இப்பதான் எல்லாரும் குடிக்கிற மாதிரியோ, இதுக்கு முன்னாடி யாருமே குடிக்காத மாதிரியோ, பல வருடங்களாக உலக அளவில் நடத்தப்படுற ஒரு விஷயத்துக்காக 4 வருஷத்துல 6 மாசத்துமா நான் வரைஞ்சு கட்டுறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி கூட இந்த திமுக அதிமுக ரொம்ப எளிமையா கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது, நீங்க பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லைங்கிறத அவர் உலக சுகாதார மையத்தை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. தனியார் முதலாளிகளுக்கு லாபம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் கொள்கை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வாதமா இருக்குது. இழப்பீடு விபத்து மைய வச்சு அவங்க பேசுறாங்க. கொடுக்கக்கூடிய தரமான மதுவே இல்லைங்கிறது அவருடைய வாதமா இருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பூரண மது விலக்க விட்டுருங்க, ஒரு மாற்று மது கொள்கையை ஆய்வு செய்யக்கூட அரசு தயாராக இல்லையே ஏன்? நான் வந்து ஒரு சமூக நலவாரிய தலைவரா இருக்கேங்க. எங்ககிட்ட ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு. நாங்களே நிறைய இடத்துல மதுவுக்கான விழிப்புணர்ச்சி முகாம் நாங்க நடத்துறோம். அதே மாதிரி நேற்றுக்கு சட்டமன்றத்துல அமைச்சர் சொல்லி இருக்காரு, பல வருஷமா நடக்குதுங்க, பல வருஷமா நடக்குதுங்க. மது நாங்களா கொண்டு வந்தோம், எத்தனை வருஷமா இந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா அமைச்சர் பணம் ஒதுக்கி கேட்டிருக்காரு. 3 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க, 30,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. நான் என்ன கேக்குறேன், எந்த காரணத்தை சொல்லி சொன்னாலும், நீங்க சோஷியல் வெல்ஃபேர் போர்டுல நடத்தினாலும், விமென்ஸ் கமிஷன்ல நடத்தினாலும், வரக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது இன்றைக்கு டாஸ்மாக்னால் சீரழிந்து வருகின்ற குடும்பம். புருஷன் அடிக்கிறான், உதைக்கிறான், அல்லது புருஷன் தன்னையும் கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறான், தன்னுடைய குழந்தைகளை கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறான். இந்த மாதிரி தீ வச்சு கொளுத்துக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. இதுதான் இஷ்யூ. நான் என்ன சொல்றேன், கண்ணுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது மத்தவங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரி நான் பேசும்போதும் நீங்க அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது நியாயம், சபை நாகரிகம். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, ஆமா இப்படி பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னுடைய அரசு மக்களுக்கான அரசு, இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், எனவே இதுக்கு ஒரு மாற்றுக்கொள்கை வைப்போம் என்று ஏன் ஒரு சிந்தனை வரவில்லை? ஒரு பொதுஜனமா நான் இதை கேட்க விரும்புறேன். ஒரு சாதாரண பெண்மணியா இன்றைக்கு திருப்பூர்ல மட்டும் ஒரே ஒரு மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1100 கோடி ரூபாய் விற்பனை. அழிந்து வருகிற குடும்பங்களின் 6000 ஒரு பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு நிமிஷம், மதுனால மட்டும் குடும்பத்துக்கு சண்டை வரணும் நாங்க சொல்றாங்க கிடையாதுங்க. இன்னைக்கு குடும்ப பிரச்சனை எல்லா விஷயத்துலயும் வருது. அது ஒரு காரணம், அது ஒரு காரணம், அது மட்டும் காரணம். அவங்க சொல்றது எனக்கு 2-3 டிஸ்பியூட் இருக்கு. இந்த 4 வருஷத்துக்கு முன்ன வந்து சாராயமே இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இருந்தது இல்லைன்னு யாரும் சொல்லல. இவ பிரச்சனை என்ன, இந்த 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடைகளை வந்து மல்டிபிள் ஃபோல்ட் 5 டைம் வந்து கடைகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உலகிலேயே சாராயம் விற்பதற்கு டார்கெட் வச்சிருக்கிற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இங்க ஆளுகிற தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் தான் டார்கெட் வச்சிருக்குது. கல்விக்கு டார்கெட் கிடையாது, ஹெல்த்துக்கு டார்கெட் கிடையாது, ரேஷன் கடைக்கு டார்கெட் கிடையாது, OAP 5 லட்சம் பேர் எடுத்து விட்டாங்க, இவ்வளவு பேர் கொடுக்கணும் டார்கெட் கிடையாது. எதற்குமே டார்கெட் வைக்காத அரசாங்கம் இங்க சாராயத்துக்கு டார்கெட் வச்சு விக்கிறதுனால அதிக பேர் குடிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்பது, இந்த பிரச்சனை எல்லாம் இங்க யாருக்கும் மாற்றுக்கிறது, நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாமே உணர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. தீர்வாக நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, இந்த தீர்விலேயே எந்த கட்சிக்குள்ளும் ஒரு தெளிவான பார்வை இல்லையோ அப்படிங்கிறது ஒரு மருத்துவராக அவர் ஒரு பார்வைக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு தெளிவான பார்வையோடு அவர் தேசிய அளவில் ஒரு மது கொள்கை வேணுங்கிறாரு. நான் தேசிய அளவில் அரசு நடைமுறைப்படுத்துங்கிறது அவருடைய வாதம். நான் கேட்கிறேன், அரசை விட்டுருங்க. ஒரு கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை தேசிய அளவில் ஒரு தெளிவான மது கொள்கை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி. நீங்க இது மாநிலம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க. இது மாநிலத்தில் இவ்வளவு விமர்சனங்களை வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள்
குறைந்தபட்சம் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு ஏன் ஒரு அழுத்தத்தை கொடுக்க தயங்குகிறார்கள்? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல? நம்ம முத பார்ட் நீங்க கட் பண்ணிட்டீங்க, இதுக்கும் பதில் சொல்றேன். இது வந்து கடைகளை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. இப்போ வந்து பள்ளிகளுக்கிடையே இருக்கிற கடைகள் சட்டவிரோதம், வழிபாட்டு தலங்களுக்கிடையே இருக்கிற கடைகள் சட்டவிரோதம், அதாவது மருத்துவமனைகளுக்கிடையே இருக்கிற கடைகள் சட்டவிரோதம், கோர்ட்டுக்கு வெளியில் இருக்கிற கடைகள் சட்டவிரோதம், ஹைவேஸ்ல இருக்கிற கடைகள் சட்டவிரோதம். அதுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஹைவேஸ்ல இருக்கிற கடைகள் இந்த அரசு கடைகளை அகற்றி இருக்கிறது. இல்ல அகற்றல, நீங்க எல்லா ஹைவேஸ்லயும் போய் பாருங்க. இந்த டிவி பாக்குற பல பேர் இருப்பாங்க, கதவை இந்த பக்கம் வைக்கிறதுக்கு பதிலா கதவை அந்த பக்கம் வச்சிருக்காங்க. சோ இந்த கடைகளை மூடுனாலே நீங்க வந்து பாதி கடைகள் வந்து மூடப்படும். அதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இரண்டாவது, தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் மது கொள்கை என்ன? அதை மட்டும் சரியா சொல்லுங்க. தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு மது கொள்கை வேணும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. கட்சியுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. இல்ல, கட்சியுடைய கொள்கைங்கிறது பூரண மது விலக்குங்கிறத காங்கிரஸ் கட்சியோட கொள்கை எப்பவுமே இருக்கு. இல்லை ராகுல் காந்தி அதை வலியுறுத்தல. ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை ஒட்டி வருது. அதுதான் எந்த அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை பூரண மது விலக்கு. இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை கொள்கை பூரண மது விலக்கு. காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலும் அது மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் குடிச்சு பரவாயில்ல, மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்களும் குடிச்சு நாசமா போக நம்ம நினைக்கல. எல்லா மக்களும் இந்திய மக்கள் தான். இந்தியாவோட ஹியூமன் ரிசோர்ஸ் அடிபடும், இந்தியாவோட எக்கானமி அடிபடும். பேசுறதுக்கு விடுங்க. நீங்க இந்த வர்றப்ப எல்லா மாநிலங்களும் மது கொள்கை வேணும். ஏன் இங்க டிஃபரெண்ட் நான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற காங்கிரஸ் ஆளுகிற ஒரு கேரளா மாநிலத்தின் முதலமைச்சர் எனக்கு இந்த 9,000 கோடி ரூபாய் வருமானம் தேவையில்லை, என் நாட்டின் மக்கள் தான் முக்கியம். ஒரு காங்கிரஸ் உங்களுக்கு முன்னாடியாக காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அதை மறுக்கல. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன? இங்க சாராய ஆலைகள் ஆளுகிறவர்களுக்கு சொந்தமானது. அது ஒரு பிரச்சனை. டெண்டர் விட்டு தான் சாராயம் வாங்குறாங்க. இங்க வந்து டெண்டரே கிடையாது. அலாமிங்கா இருக்கு செந்தில், நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ரவீந்திரநாத் ஒரு தெளிவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இங்கே மது விலக்கை பற்றி பேசக்கூடிய கட்சிகளோ அல்லது மது விலக்கு சாத்தியம் இல்லை என்று பேசக்கூடிய கட்சிகளோ எல்லாமே சமூக பார்வையோடு பேசவில்லை, அரசியலாக மட்டுமே இது வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இவங்க பெண்கள் அதுதான் பிரச்சனை. இல்ல அது அல்ல செந்தில். இப்ப நீங்க நான் அரசியல் மட்டும் இத பண்ணிட்டு போக முடியாது. நீங்க போனீங்கன்னா ரத்தம் சதயமா எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. நீங்க கட்சியே விட்டுருங்க. நீங்க எல்லா கட்சியிலயும் வந்து அவங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மனுஷங்க தான். கரூர்ல ஒரு பையன் காங்கிரஸ் கட்சி பூரண மது விலக்கிற்கான கொள்கையை தமிழகத்தில் ஒரே கேள்வி கேட்டு ஒரு இடைவெளிக்கு போனோம். தமிழ்நாட்டுல பூரண மது விலக்கை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி எப்பொழுது இருந்து போராட்டத்தை தொடங்கி? இது வெறும் அரசியலாவே பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வெறும் அரசியலா இதை வச்சு விவாதிக்க போறீங்களா? கட்சி அரசியலுக்கான மேடையா இது, அல்லது சமூக பார்வையோடு என்னுடைய மக்கள் என்னுடைய ரத்தமும் சதையும் சொல்றீங்களே, அவங்க செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு பதில் சொல்ல போறீங்களா? இவ்வளவு நேரம் நீங்க உணர்ச்சி வசப்பட்டதோட ஒரு சமூகத்துக்காக உணர்ச்சி வசப்படுறவங்க ரொம்ப நல்லது. மக்களுக்காக ஸ்கோர் பண்றவங்க நல்லவங்க தான். அதை நீங்க டிசைட் பண்ணாதீங்க, மக்கள் டிசைட் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன பிரேக் பண்ணிட்டு வரேன். இல்ல நான் ஒரு இடைவெளி. எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல அலார்மிங் லெவல் இருக்கிற எந்த மாநிலங்கள்? புதுச்சேரியில குடிச்சிட்டு உருண்டு கிடக்கல. வெறும் அரசியல் பார்வையோடு மட்டுமே மதுவிலக்கு என்பது இங்கே மையப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பிரதான கேள்வியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. மதுவிலக்கை ஆதரித்து பேசக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், ஒரு சில கட்சிகளை தாண்டி குறிப்பாக பாமக, மதிமுக போன்ற கட்சிகள் நீண்ட காலமாகவே அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மிக வீதிகளில் இறங்கிய போராட்டங்களை எடுத்திருக்கக்கூடிய திமுக ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் ஏன் இத்தனை காலம் இதை நோக்கி நகராமல் இருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதற்கான தீர்வு என்ன? அதை நோக்கி மட்டுமே நகரலாம். அடுத்தடுத்த சுற்றுகளில் காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு